அரேபியாவில் சாராத் மலைத்தொடரில் உள்ள குகையில் ஓர் அற்புத விளக்கு உண்டு. அந்த விளக்கை வைத்திருப்பவன் உலகத்தையே அடிமைப்படுத்திவிட முடியும். சலாத் இப்னா ஆதத்தின் வம்சத்தில் வந்தவனை கொண்டு மட்டுமே அற்புத விளக்கை குகையிலிருந்து எடுக்க முடியும். 1001 இரவும் பகலும் விரதம் இருந்து இம்ராத் என்னும் பூதத்தை திருப்திப்படுத்தினால் அற்புத விளக்கிற்கு இப்போதைய சொந்தக்காரன் யார் என்கிற ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம். நடமாடும்
உங்களுக்காக 1001 இரவும் பகலும் நோன்புறுற்றேன். இன்றோடு என்னுடைய விரதம் முடிகிறது. என் பக்திக்கு இறங்க மாட்டீர்களா? உங்களுக்காக உங்களையே தியானம் செய்த எனக்கு தரிசனமும் அருளும் தரமாட்டீர்களா? எல்லா சடங்குகளையும் முடித்து விட்டேன். உங்களை திருப்திப்படுத்த இன்னும் ஒரே ஒரு காணிக்கைதான் பாக்கி இருக்கிறது. அதுதான் நரபலி. பஷீர், அவனை விட்டுவிடு. என்னை விடுதலை செய். பஷீர், உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனக்கு என்ன வேண்டும் கேள். இம்ராத், சாராத் மலை தொடரின் குகையில் இருக்கும் அற்புத விளக்கு எனக்கு சொந்தமாக வேண்டும். அதன் உடைமைக்காரன் யார் என்று தெரிவித்தருள வேண்டும். அற்புத விளக்கின் இப்போதைய உடைமைக்காரன் அலாவுதீன். யார் அந்த அலாவுதீன்? அவன் எங்கே இருக்கிறான்? அரேபியாவில் பாக்தாத் என்னும் நகரத்தில் வசித்த தையக்கார முஸ்தபாவின் மகனே அந்த அலாவுதீன். இம்ராத், அந்த அலாவுதீனை தாங்கள் எனக்கு காண்பிக்க வேண்டும். இதோ பார். அல்லாவுதீன், அல்லாவுதீன், எழுந்திருப்பா, நேரமாகுது. உன்னை போல இருக்கிறவங்க எல்லாம் பள்ளி வாசல்ல தொழுக முடிஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. நீ ஒருத்தன் தான் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க. பள்ளிக்கூடத்துக்கும் போகல, பள்ளி வாசலுக்கும் போகல. என்னடா புள்ள நீ இப்படி கவனிக்காம விட்டதுனாலதான் இருந்த துணி கடையை கடங்காரங்க பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ துணிக்கடை முஸ்தாபா மகனுங்கிற பேரு மட்டும்தான் மிச்சம். நீ இப்படி பொறுப்பில்லாம இருந்தா என்னமா அது இப்படி காலையில தொந்தரவு பண்ணிட்டு? நீ போமா, எனக்கு கொஞ்சம் தூங்க விடுமா. அல்லா, என் மகனுக்கு நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். அல்லாட்ட சொல்லிட்டல்ல, இனிமே அவர் பார்த்து பாரு, எனக்கு கொஞ்சம் தூங்க விட. சரிப்பா, உன் இஷ்டப்படியே இரு. மோதிரத்தை அணிந்தவனின் ஆணைக்கு நான் கட்டுப்படுவேன். என் உதவி தேவைப்படும் போது இந்த மோதிரத்தை தேய்த்தால் நான் தோன்றுவேன். அடியோனுக்கு ஒரு சந்தேகம். முன்ன பின்ன தெரியாத நாம போய் கூப்பிட்டா அலாவுதீன் நம்மோட வருவானா? என்னோட இந்த சின்ன மூளைக்கு ஒண்ணு மட்டும் நிச்சயமா புரியுது. அலாவுதீனை அவனுடைய அம்மா நம்மோட அனுப்பாது. நம்மளா இருந்தா இப்படி தெரியாதவங்களோட அனுப்புவோமா? அனுப்பவே மாட்டோம். பஷீர், நீ போய் வெளியேறு. உங்கள் அடிமை ஹிம்ராத் வந்திருக்கிறேன். இம்ராத், அறிமுகமே இல்லாத நாம் போய் கூப்பிட்டா அலாவுதீன் எப்படி வருவான்? அதற்கு ஒரு யோசனை சொல்லுங்கள். அலாவுதீனுக்கு அப்துல்லா என்று சித்தப்பா இருந்தார். அவர் கப்பல் விபத்திலே இறந்தது எல்லோருக்கும் தெரியும். அவர் சாகவில்லை என்று கூறிக்கொண்டு அவரது உருவத்திலே நீங்கள் சென்றால் காரியம் வெற்றி அடையும். சரி இம்ராத், நீ போகலாம். ஏ பஷீர், பஷீர், கூப்பிட்டீங்களா? என்ன பஷீர், இப்போ நான் அலாவுதீனோட சித்தப்பாவா மாறப் போறேன். நீ என்னோட மனைவியா மாறப் போற. நான் உங்க மனைவி.